நெசவு தொழிலாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. இப்போ என்ன எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் புட்டா ரகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா புட்டா ரகத்துக்கு இதுக்கு முன்னாடி 300 தான் கொடுத்தோம், இதுக்கு மேலே 500 அது சம்பளம் உயர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே புட்டா ரகம் ஓட்டியிருக்கிறேன். அதே 500 சம்பளம் கொடுத்துருக்குறாங்க புடவைக்கு. ஆனால் எங்களால் ஓட்ட முடியாது, அது வேலை ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். ஆனால் திரும்பவும் இப்போ எல்லா கடைக்காரங்களுமே புட்டா ரகம் கொடுத்தா சம்பளம் அதிகம் கொடுக்குறோம், 500 கொடுக்குறோம். 500 அது கிடையாதுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு 500 தான். இதுக்கு மேலே சம்பளம் ஏற்றினா புட்டா ரகமாக கொடுத்தாலும் நீங்கள் சம்பளம் உயர்த்தி தான் கேட்கணும். அனைத்து நெசவாளர்களும், அதாவது அடிப்படை நெசவாளர்கள், தறி ஓட்டுறவங்கள அவங்க, தறி போட்டிருக்கிறவங்களுக்கு கிடையாது, தறி ஓட்டுறவங்களுக்கு இன்னமே 500 சம்பளம் கொடுத்தா எந்த புடவைக்கும் வாங்காதீங்க. இளம்பலி ரகத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இடம் வாங்கி சம்பளம் வாங்க பாருங்கள். சம்பளம் உயரும். இதுக்கு மேலே அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்யணும் நாம்பளும். இப்போ கடைக்காரங்க எல்லாமே முன்கூட்டியே புட்டா ரகம் தான் கொடுப்போம், அதுக்கு 200 சம்பளம் அதிகமாக வரும். 500 இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அது பொய். இதுக்கு மேலே நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போ ரகம் எந்த ரகம் புட்டா ரகம் கொடுத்தாலும் 700-800 சம்பளம் கேளுங்க. அப்போ தான் அதுக்கு தகுந்த சம்பளமாவது கொடுப்பாங்க. இப்போ 500 கொடுக்குறதுங்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. 500 குறைக்கலாமான்னு தான் பார்க்குறாங்க, தவிர சேர்த்தி கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஆனால் நாம் தான் அதில் மாற்றோம். கடைக்காரங்க உட்காந்த இடத்துல சம்பாதிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம தறி ஓட்டுறவங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிந்தித்து செயல் பண்ணணும். சம்பளம் உயர்த்தி தான் கொடுக்க வேணும், சம்பளம் உயர்த்தி தான் கேட்கணும். நாமளும் எந்த ரகம் கொடுத்தாலும் இப்போ ஓட்டுறதை விட இப்போ அதிகமாக வேண்டாம், 200 சேர்த்தி கொடுக்கட்டும். 200 சேர்த்தி கொடுத்தாலும் நமக்கு போவோம். அதை நம்ம கேட்டு தான் வாங்கணும். கொடுக்க மாட்டாங்க, நாம் தான் பார்க்கணும். கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம்.